எல்லா புகழும் முருகருக்கே. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். நான் இந்த பதிவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச கொண்டாட்டம் தொடங்கியிருக்கு. ஸோ என் பையன் டிவியில் ஃபுல்லாக மாலை போட போகிற ஜோஷில் ஃபுல்லு முருகர் பாட்டு தான் வச்சு கேட்டுட்ருக்காரு. அதை தான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, முருகரோட நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் அந்த பாடலை நான் பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா பெருசாக இப்போ ஜோதிடத்தை நான் சந்திராஷ்டமம் அதெல்லாம் நான் என்னை எதுவும் பண்ணுறதில்ல, எனக்கு எந்த ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸுமே இருக்கிறதில்ல. ஸோ நான் பெருசாக ஜோதிடர்கள் சொல்கிறதையுமே ஜோதிடத்தையுமே பெருசாக நம்புறதில்ல அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜோதிட வல்லுனர் திரு ஷெல்வி ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவங்க தைப்பூசத்தன்னைக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது ஒரு பரிகாரம் மாதிரியான வீடியோ தான். அது திடீர்னு மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது நான் ஸ்க்ரோல் பண்ணப்போ என் கண்ணில் பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட அறுபடை வீடுகளில் இப்போல்லாம் நிறைய ஆக்கிரமிப்புகளும் நிறைய கடைகளை ஆக்கிரமிப்பு பண்ணுறதும், கோவிலில் தீபம் போடக்கூடாது அந்த மாதிரி அராஜகங்களும் நடந்துட்டுருக்கிறதுனால அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வரக்கூடிய தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் வரக்கூடிய 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார இருக்கக்கூடிய குரு ஓரை வருது இல்லைங்களா, அந்த குரு ஓரையில் 6:09 6:59 மணிக்குள்ளார 6 படைகளுக்கும் ஒரு விளக்கு வீதம் 6 அகல் விளக்கு முருகருக்காகவும் 1 அகல் விளக்கு நமக்காகவும் வச்சு அதில் நல்லெண்ணெய் போட்டு வேப்ப எண்ணெய் கொஞ்சம் ஒரு சொட்டு வேப்பெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு வீட்டு வாசல்லையோ இல்லை பூஜை அறையிலையோ இல்லை நம்ம லிவிங் ரூம்லேயோ வச்சு நீங்கள் மனதார வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த தேவையில்லாத ஆக்கிரமிப்புகள் எதுவும் நடக்கக்கூடாது, கோவிலில் பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இதை நம்ம பண்ணி முருகர்கிட்ட மனதார வேண்டிக்கும் போது வரக்கூடிய ஒரு பௌர்ணமி இல்லைனா 2வது பௌர்ணமிக்குள்ளவே அந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் அராஜகங்கள் எதுவுமே நடக்காமல் இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக கிரிவலங்கள் தொடங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இது எனக்கு ரொம்ப நல்லதாக பட்டுச்சு. மேபி கடவுளுக்கு கிரிவலம் வரும்போது எல்லாரும் கடவுளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக முருகர் நம்மளையுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் இந்த வழிபாட்டை செய்யலான் இருக்கேன். எத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே இந்த வழிபாடு பண்ணுங்கள். தைப்பூசத்துக்கு எப்பவும் போல் நம்ம விரதம் இருக்க போகிறோம், கூட சேர்த்து ஒரு 7 தீபங்கள் ஏற்றி முருகரை மனதார அந்த சமயத்தில் வழிபாடு பண்ண போகிறோம். இது எனக்கு சரி அப்படின்னு பட்டுச்சு. ஸோ நானுமே முருகரை அந்த மாதிரி வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி நம்ம பண்ணும்போது பூசம் நட்சத்திரம் சனி பகவானுக்குள்ள நட்சத்திரம், அதனாலையும் குரு ஓரையில் நம்ம முருகரை வழிபாடு பண்ணும்போதும் தெய்வ குற்றங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுனால நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் பண்ணுங்கள். இல்லை இது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றவங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வழிபாட்டை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையுமே அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் சித்ரா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லா புகழும் முருகனுக்கே. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். நன்றி, வணக்கம்.